தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடைய வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் திருப்பூரில் நடைபாதை ஆக்கிரமிப்பு, அதாவது நடைபாதை வணிகம், அதை கண்டித்து மனு கொடுத்துருக்காங்க. இது திருப்பூரில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இயலாதவர்கள், அதாவது முதியவர்கள், கணவர் இல்லாதவ, கைம்பெண்கள், அவங்கெல்லாம் இந்த மார்க்கெட்டில் கூறு கட்டி விற்பாங்க இந்த காய்கறியை. அதுதான் நம்ம கண்டிருக்கோம், அதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது. இப்போ என்னென்னா, அது அவங்க சொன்ன மாதிரி அந்த கொரோனாவுக்கு பிறகு அந்த நடைபாதை வியாபாரம், அந்த வாகனத்தில் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கிட்டே பெரிய பெரிய கடைகள்கிட்ட போய் நிப்பாட்டி வியாபாரம் பண்ணுறதுலாம் வளர்ந்துட்டு, இதுக்கு பின்னணியில் இருக்கிறது ஒரு அமைப்பு தான், ஒரு வணிக அமைப்பு தான். அதெல்லாம் மாற்றம் இல்லை. இயலாமல் பூ கட்டி காய்கறிலாம் வச்சு விற்ற அந்த மார்க்கெட்டை, அந்த கலாச்சாரத்தை திருட்டு மார்க்கெட்டு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நடைபாதையில் ஒருத்தர் வெங்காயம் போடுறாருன்னா பெரிய பெரிய ஹோல்சேல் கடையை விட அங்கே அதிகமாக இருக்கும். டன் டன்னாக போய் வச்சுருப்பாங்க, வச்சு விற்பாங்க. அப்படி ஒரு காய்கறி வியாபாரம், மளிகை வியாபாரம், ஜவுளி வியாபாரம், பிளாஸ்டிக் பொருட்கள் வியாபாரம் எல்லாமே இப்போ நடைபாதைக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு இன அழிப்பு எப்படி நடக்குதுன்னா இப்படி தான் நடக்கும். ஒன்று ஆன்லைனு, ஒன்று இப்படி நடைபாதை வியாபாரம். அப்போ சின்ன சின்ன ஸ்தாபனங்கள், சின்ன சின்ன கடைகளை வச்சு நடத்துகிறவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் கேள்வி. அது கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். நடமாடும் வியாபாரி இருக்கும், வீடு வீடு கொண்டு போய் கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் இருக்குது. நான்லாம் அந்த வியாபாரம் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி காய்கறி விற்றுருக்காங்க, அதை பார்த்துருக்கேன். நம்மக்கிட்டே ஒரு நம்ம உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு வர்த்தக விரோதம் நடக்குதுன்னா அரசு அதன் மீது கவனம் செலுத்தணும். இப்போ அந்த தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஒன்லி அரசியல்வாதிகளுக்கு மாமூல், போலீஸுக்கு மாமூல் கொடுத்தா எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி வியாபாரங்கிறதுலாம் நிறைய வியாபாரம் வர்த்தகங்கள்லாம் வருமானம் வரக்கூடிய வர்த்தகங்களை தடை பண்ணி அதை திருட்டு வியாபாரம் செய்கிறாங்க. அன்னைக்கு அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. திருட்டுத்தனமாக தான் நடக்குது. நிறைய வியாபாரம், லாட்ரி சீட்டு திருட்டுத்தனம் நடக்குது, பான்பராக்கு, கஞ்சா, இந்த ஆன்ஸு திருட்டுத்தனம் நடக்குது. அப்படி திருட்டு வியாபாரம் இப்போ அதிகமாகி போச்சு. அதை ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்போ நியாயமாக வியாபாரம் பண்ணுறவங்க கடையில் இன்றைக்கி என்ன நடக்கும்? ஒரு மளிகை கடை வச்சா வந்து 10 கிலோ காய்கறியை வச்சு வாங்கி விற்பான். ஏன்னா சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஒரு மளிகை கடை, சின்ன சுதேசி கடை இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாமே ஆன்லைனு. இந்த பால் பாக்கெட்டு, இந்த தயிர் பாக்கெட்டு, இதுகளும் விற்க வேண்டிய நிலைமை இருக்குது. இந்த காய்கறியெல்லாம் அடித்து சின்ன சின்ன கடைகளை அடித்து துவைச்சி பெரிய பெரிய அங்கங்கே பெரிய மார்க்கெட்டுகளை உண்டாக்கி, அதுவும் ஒரு வணிக அமைப்பு தான் செஞ்சாங்க. இப்போ சின்ன அந்த மளிகை கடைகளை ஒர்க்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அந்த ஆன்லைன் வர்த்தகம், அந்த அந்நிய முதலீடு, அதையும் ஒரு வணிக சங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். உங்கள் கண்ணை வச்சே உங்கள் விரலை வச்சே குத்துற கலாச்சாரம் இன்றைக்கி பெருகிச்சு. அவன் உன்னையை காப்பாற்ற வரலடா, உன் கண்ணை குத்த வந்திருக்கான்னு நம்ம குரல் கொடுத்து தான் செய்கிறோம். யார் கேட்கா? அது கேட்கணும்ல, நம்ம சொல்கிறத கேட்கணும்ல. உன்னை அழிக்க போகிறான்னு சொன்னால் கேட்கணும்.
அது என்னன்னு பாருன்னா பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. அரசியல்னாலும் சரி, அமைப்புகள்னாலும் சரி, இன்றைக்கி ஒரு நியாயமான இதை எடுத்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்குமே மனம் இல்லை, இல்லைன்னா தைரியம் இல்லை. அவ்வளோதான். ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை எடுத்து சொல்கிறோம்னா எடுத்து சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. நியாயம் சொல்கிறவனை சமூக விரோதி ஆகிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நம்ம தான் கவனித்து இது எப்படி நடக்கணும், எப்படி போகணும், இது எங்கே நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அதான் ஒரு நாள் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு ஜாதி சங்க தலைவர் வந்திருந்தார். பெரிய தலைவர், கோடிக்கணக்கான சொத்துலாம் இருக்குது. அந்த சங்கத்துக்கு அவர் தலைவர். என்னாச்சு, நிலவரம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. நான் ஒரு 10 கல்யாணம் அட்டன் பண்ணேன் நேற்று இன்னைக்கும். அதில் 8 பேர் கலப்பு திருமணம் அப்படின்னு சொன்னார். அது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறார். சொல்கிறேன்னா பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? கலப்பு திருமணம் பண்ணுறது, அந்த திருமணம் நடக்கிறதுலாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் அவங்கள தானே ஊக்கப்படுத்துது. அப்படி போய்கிட்டு இருக்கு. அதிலிருந்து நம்ம விடுபடணும். நல்லதை எடுத்து சொல்லணும். நல்லதை எடுத்து சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நடப்பாத கடனாலும் சரி, திருட்டு வணிகனாலும் சரி, அனைத்தினாலும் ஆன்லைன் வர்த்தகனாலும் சரி, அத்தனையிலும் பாதிக்கப்படுறது நமது சுதேசி வணிகம் என்பதை கவனத்தில் கொண்டு நமது செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.